கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வசனம் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே எதற்காக அவர் பிறக்கிறார், இந்த உலகத்திற்கு அவர் வருவதனுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்கிறது. இந்த வசனத்தினுடைய நோக்கத்தை பாருங்கள். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இந்த பண்டிகை நாட்களிலே கிறிஸ்து பிறப்பினுடைய பண்டிகையை விமர்சனமாக கொண்டாடி கொண்டிருக்கிற நாம், நிறைய கொண்டாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம், வாய்ப்புகள் வரும்பொழுது நிறைய தரித்திரர்களுக்கு உதவி செய்கிற நாம், நிறைய கேக்குகளை வாங்கி கொடுக்கிற நாம், கேரல் சர்வீஸ் என்று சொல்லி கலெக்ஷனை பார்த்து கொண்டு இருக்கிற நாம், தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் நம்மை ரட்சிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக பிறந்தாலும் அவர் நமது பாவங்களை நீக்குவதற்காக பிறந்திருக்கிறவர் என்பதை உணர்ந்து, அவர் மூலமாய் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிச்சயத்தோடு நாம் இந்த பண்டிகையை கொண்டாடுவோமே என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பெரும்பாலும் இந்த பண்டிகை நாட்களிலே என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்கிற ஒரு காரியங்களுக்காக மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகம், நிறைய ஆலயங்களிலே நடனங்களும் நாடகங்களும் கொண்டாட்டங்களும் பாடல் போட்டிகளும் விமர்சனமாக நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே என்னுடைய பாவத்தை இயேசு மன்னித்து விட்டார் ஐயா, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாய் இப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியத்தை நான் அனுபவித்திருக்கிறேன் என்று நீங்கள் உணர்வீர்களே என்றால் இந்த பண்டிகை நமக்கு உண்மையான ஒரு பண்டிகையாக கிறிஸ்து பிறப்பினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டாடக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த நிச்சயத்தோடு கூட அவர் நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் என்கிற நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக பிறந்தவரே, அதை நாங்கள் புரிந்து வாழ்வதற்கு தேவையான பலன் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.